நான் உனக்கு சொல்றேன், சபையில நல்லது பண்றேன் நான் இருந்தாதான் சபையை ஓடும். சபை சரியில்லை பிரதர், நான் இருந்தாதான் பிரதர் சபையை காப்பாற்றுவேன். செய்யாத. சபை கர்த்தருடையது, உன்னால காப்பாற்ற முடியாது. அந்த பெட்டியை நீ தொடாத. பெட்டி விழுந்தா விழட்டும், நீ தொடாத. நீ பண்ண வேண்டியது ஜெபம். ஜெபத்துல தாங்குவோம் சபையை, ஜெபத்துல தாங்குவோம் சபையுடைய சமாதானத்துக்காக. அங்க ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கிரியை செய்வார். நீ ஆடாத சபைக்குள்ள. நான் தான் முக்கியமான ஆளு, நான் மட்டும் இல்லைன்னா சபை இப்படி ஆயிரணும். அப்ப நீ செத்து போயிட்டா சபையை சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்களா? சபை அல்பா ஒமேகா உடையது, இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தருடையது, யுக யுகமாய் இருக்கும். இத்தனை வருஷங்கள் இல்லையா, 2000 வருஷமா சபை ஓடுது சார். இதுக்கு மனுஷன் அல்ல தலைவன். மரித்து உயிர்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற கர்த்தர் சபைக்கு தலையா இருக்கிறபடினால் தான் இன்றைக்கும் சபை உயிரோடு இருக்கு. நீ யார் அதை காப்பாத்துறது? அதை கர்த்தர் காப்பாற்றிக்க தெரியும். அவர் வீட்டை நீ அடங்கி ஒழுங்கா இரு.